Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு பாரம்பரியமான ஆரோக்கியமான ஒரு ரெசிபி சுக்கு மல்லி காபி பொடி. அவசியம் நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு நல்ல மருத்துவ குணம் கொண்ட ஒரு பொடிங்க. சுக்கு மல்லி காபி ஒரு அருமையான ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க். நம்ம ஜீரண சக்தி அதிகப்படுத்துறதுக்கும் பிளட் ஃப்ளோவை சீராக வச்சுக்கிறதுக்கும் கபத்தை கரைச்சி விடுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. அடிக்கடி டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அசிடிட்டி தான் ரிசல்ட்டாக இருக்கும். பட் நம்ம தமிழ் சமையலில் பாரம்பரியமாக இருக்கிற இந்த சுக்குமல்லி காப்பியெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எங்கள் வீடுகள்லாம் அடிக்கடி இந்த சுக்குமல்லி காப்பி வைப்போம். பர்டிகுலர்லி இந்த மழைக்காலங்களில் குளிர்காலங்களில் அடிக்கடி சளி பிடிக்கும், ஒரு மாதிரி அடிக்கடி அதை சூடாக குடிக்கணும்னு தோணும். அப்போ இந்த சுக்குமல்லி காப்பி ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்காக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வயிறு ப்ளோட்டிங்காக மந்தமாக ஜீரணமாகாத மாதிரி இருக்கும்போது இந்த சுக்குமல்லி காப்பி நல்லா சூடாக ஒரு டம்ளர் வச்சு குடிச்சு பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக அப்படியே ரிலீஃப் ஆகிடும், நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம். மிஸ் பண்ணாமல் இந்த பொடியை செஞ்சு வீட்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வாங்க அருமையான சுக்குமல்லி காப்பி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கப் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். நாட்டு கொத்தமல்லி நல்ல வாசனையாக இருக்கும். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 கிராம். நான் வெயிட் போட்டுட்டு தான் சொல்கிறேன். அடுத்தது சுக்கு, காய்ஞ்ச இஞ்சி, அதுதான் சுக்கு. இந்த சுக்குக்கு நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குங்க, ரொம்ப நல்லது. ஸோ இப்போ சுக்குமல்லி காப்பிக்கு மல்லியுமே சுக்கு எடுத்து வச்சாச்சு. மல்லியோட அளவு 60 கிராமு, சுக்கோட அளவு 40 கிராம் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக நல்ல ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு. சுக்குலி கொஞ்சம் காரல் இருக்கும், அது கூட இந்த மிளகும் சேர்த்து நம்ம அந்த காஃபி பொடி செஞ்சு வைக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கபத்தை கரைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்லேயும் இருக்கும். இங்கே மிளகு ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக ஒரு 7-8 ஏலக்காய். இந்த ஏலக்காய்க்கும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. நம்ம பிளட் ஃப்ளோவை சீராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மனசு கொஞ்சம் இரிட்டேட்டாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது இந்த ஏலக்காய் ஒன்று வாயில் போட்டால் கொஞ்சம் சாந்தமாகும். ஸோ நம்ம ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்லேயும் இந்த ஏலக்காய் போடுறது ரொம்ப நல்லது. இப்போ அடுத்தது இனிப்புக்கு பனங்கற்கண்டு நான் இங்கே சேர்த்துக்கிறேன். பனங்கற்கண்டு சேர்க்கலாம், நாட்டு சக்கரை, வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் சேர்க்கலாம். பட் பர்டிகுலர்லி சுக்குமல்லி காப்பிக்கு நம்ம வெல்லம், நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு இதெல்லாம் சேர்க்கறது தான் நல்லது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், நம்மளுக்கு அந்த மருத்துவ குணங்களும் முழுமையாக கிடைக்கும். இங்கே தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. இனி அடுத்தது நம்ம சுக்குமல்லி காப்பி பொடி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த சுக்கு மேலே இருக்கிற அந்த மேல் தோலை லைட்டாக இப்படி சுரண்டி எடுத்துருவாங்க. இது சுக்கு காஞ்ச இஞ்சி. ஸோ இஞ்சிக்கு மேலே இருக்கிற தோலை நம்ம எப்படி எடுத்துகிட்டு பயன்படுத்துவோமோ அதே மாதிரி இந்த சுக்கு மேலே இருக்கிற இந்த லேயரை நம்ம எடுத்து விட்டுட்டு பயன்படுத்துறது தான் நல்லது. தோல் நீக்கிய இந்த சுக்கை இடிகளில் போட்டு லைட்டாக நம்ம இடித்து எடுத்துப்போம். அப்போ தான் நம்மளுக்கு மிக்சியில் போட்டு பொடிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி இடித்து விட்டாவே நல்லா இப்படி பவுடராகும். இப்போ எல்லா சுக்கும் அதே மாதிரி தோல் நீக்கி இடித்து எடுத்து வச்சாச்சு. இங்கே சுக்கு ரெடி. அடுத்தது இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சுங்க. பேன் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வர கொத்தமல்லியை சேர்த்துடலாம். இதை நல்லா வறுத்து விட்டுருவோம். அதாவது இந்த மல்லி கொஞ்சம் பொரிஞ்சு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். நம்ம அப்படியே போட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி லைட்டாக வறுத்து விட்டுட்டு நம்ம அரைக்கும்போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரொம்ப நாள் வச்சும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், மல்லி நல்லா வறுபட்டுருச்சு, நல்ல வாசனை வருது. அவ்வளோதாங்க. இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு நல்லா இந்த சூடான பேனில் போட்டு வறுத்து விட்டுறலாங்க. இப்படி ஒவ்வொரு பொருளும் நம்ம வறுத்துட்டு அரைக்கும்போது நல்லா அரைப்படும், வாசனையும் நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் வச்சும் யூஸ் பண்ணலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இதுவும் எடுத்து அதே தட்டில் போட்டு விட்டுருவோம். அடுத்ததாக ஏலக்காய், ஒரு 8 ஏலக்காய். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுவோம். பொடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா பொடிஞ்சிரும், வாசனையும் நல்லா தூக்கலாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஏலக்காயும் வறுப்பட்டுருச்சு. இதை எடுத்து அதே தட்டில் போட்டுடலாம். அடுத்தது கண்டிப்பாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த சுக்கு சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டு இந்த மல்லியோடு சேர்த்துருங்க. நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டு நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிக்கணும்.
எல்லாமே சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சுக்குமல்லி காப்பிக்கு பனங்கற்கண்டு சேர்க்கிறதா இருந்தால் மட்டுமே இந்த பனங்கற்கண்டும் நம்ம இந்த மல்லி சுக்கோடு சேர்த்தே அரைச்சி வைக்கலாங்க. பட் இதுவே நம்ம நாட்டு வெல்லம் நாட்டு சக்கரை இல்லை கருப்பட்டி சேர்க்கிறதா இருந்தால் அது சேர்த்து அரைச்சி வைக்க முடியாது. பனங்கற்கண்டு ஓகே, பட் பெட்டர் நம்ம தனித்தனியாக அரைச்சிக்கிறது தான். இன்றைக்கி நான் தனித்தனியாகவே உங்களுக்கு அரைச்சி காமிச்சிட்றேன். அது நல்லதும் கூட, ஏன்னா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இனிப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே வறுத்த மல்லி சுக்கு இதெல்லாம் நல்லா அரைச்சாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். ஸோ இங்கே சுக்குமல்லி காப்பிக்கு காஃபி பொடி ரெடி. அடுத்தது பனங்கற்கண்டு தனியாக பொடிச்சு எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், பனங்கற்கண்டு பொடியும் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஃபைன் பவுடராக இருக்குது. ரெண்டையுமே நம்ம தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுங்கிற அளவுக்கு இந்த பனங்கற்கண்டு பொடி சேர்த்து நம்ம காஃபி வைக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான சத்தான சுக்குமல்லி காப்பி பொடி ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. இப்போ இங்கே பனங்கற்கண்டு பொடியும் ரெடி, சுக்குமல்லி காப்பி பொடியும் ரெடி. இப்போ அடுத்தது நம்ம சுக்குமல்லி காப்பி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இங்கே காஃபி பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம சுக்குமல்லி காப்பி பொடி சேர்த்துடலாம். பொடிச்சு ரெடியாக வச்சுருக்கிற சுக்குமல்லி காப்பி பொடி 2 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ள நல்லா இறங்கணும். இப்போ இதில் பனங்கற்கண்டு பொடி சேர்த்துடலாங்க. உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்குவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பனங்கற்கண்டு பொடி தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, நாட்டு சக்கரை, கருப்பட்டி இல்லை வெள்ளை சர்க்கரையும் சேர்க்கலாம். பட் வெள்ளை சர்க்கரையை விட இதெல்லாம் தான் ரொம்ப நல்லது. கருப்பட்டி, நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கமன்னு வாசனையாக இருக்குங்க. இப்போ இதை வடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான சுக்குமல்லி காப்பி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. இதை நம்ம டம்ளரில் ஊற்றிட்டு அப்படியே குடிக்கலாம். பால் சேர்க்க விருப்பப்படுறவங்க பால் சேர்த்தும் குடிக்கலாம். நான் இங்கே பால் சேர்த்து தான் கலக்கிறேன். நல்லா கொதித்த பாலை கொஞ்சம் கொஞ்சம் இந்த காஃபியில் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சுட சுட அருமையான சுக்குமல்லி காப்பி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா அந்த சுருக்குன்னு கொஞ்சம் அந்த பெப்பரோட காரம், அந்த சுக்கோட வாசனை, ஏலக்காவோட வாசனை இதெல்லாம் அப்படியே அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதுவும் இந்த குளிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப நல்லது. வயிறு வந்து மந்தமாக ப்ளோட்டிங்காக இருக்கும்போது, ஜீரணமாகாமல் இருக்கும்போது, இல்லை ஹெவியாக சாப்பிட்டுட்டோம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது இந்த சுக்குமல்லி காப்பி ஒரு டம்ளர் வச்சு குடிச்சு பாருங்கள். அப்படியே டக்குன்னு ரிலீஃப் ஆயிரும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த காஃபி பொடியை செஞ்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படுறப்ப டக்குன்னு செய்யுங்க. இது ரொம்ப ஒரு பாரம்பரியமான ரெசிபி. மிஸ் பண்ணாமல் செஞ்சு வச்சுக்கோங்க. நான் வறுத்த சுக்குமல்லி காப்பி பொடியும் இந்த பனங்கற்கண்டு பொடியும் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் சேர்க்கலாம். வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அருமையான இந்த சுக்குமல்லி காப்பி பொடியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். டீ காஃபி அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ட்ரிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.